வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. டெல்லி எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்து இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பெரிய ஒரு செட்பேக்க வந்து குடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 10 வருஷமா அரவிந்த் கெஜ்ரிவாலோட கோட்டையா இருந்த டெல்லிய இன்னைக்கு அந்த கோட்டையை தகர்த்து பாஜக ஆட்சியை பிடித்திருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இது மிகப்பெரிய செட்பேக். ஏன்னா அவங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் பவருடைய ஒரு ஃபல்க்ரம் வந்து டெல்லி தான். டெல்லி தான் பவர் சென்டர், ஒரு சிட்டாடல் அப்படின்னு சொல்லலாம். அந்த டெல்லியிலேயே இன்னைக்கு வந்து அவங்க பெரிய பின்னடைவை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்து இங்க வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 10 வருஷமா மக்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து இழந்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்துல 70 சீட்ல 67 சீட் மொத்தமா வாங்கி ஆட்சிக்கு வந்தாரு. அதுக்கு அடுத்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா 62 சீட் வாங்கியிருந்தாரு. இன்னைக்கு அத வந்து 3ல ஒரு பங்கா 22 சீட்டா குறையற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு படுதோல்வியை அரவிந்த் கெஜ்ரிவால் சந்திச்சிருக்காரு. இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலவிதமான காரணங்கள் இருக்கு. எல்லாருமே பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. என்ன அப்படிங்கறத இன்னைக்கு பிரீஃபா நம்ம வந்து இந்த காணொலியில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னன்னா, the மிடில் கிளாஸ் ஃபேக்டர். டெல்லியில நீங்க பாத்தீங்கன்னா அதிகம் இருக்கக்கூடியது மிடில் கிளாஸ் பீப்புள். அந்த மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு கடந்த 10 வருஷமா அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு ஹீரோவா இருந்தாரு. கிட்டத்தட்ட 65ல இருந்து 70% பீப்புள் வந்து ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால ஒரு மிடில் கிளாஸ் ஹீரோவா பார்த்தாங்க. அரசியல்ல ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு இறை தூதர் மாதிரி தான் அரவிந்த் கெஜ்ரிவால அவங்க பார்த்தாங்க. ஆனா அந்த இமேஜ், அரவிந்த் கெஜ்ரிவாலோட இமேஜ் வந்து காலப்போக்குல தகர்க்கப்பட்டது அப்படிங்கிறது தான். எப்படி ஒரு மிடில் கிளாஸ் ஹீரோவா இருந்தாரோ, ஒரு சாதாரண பேண்ட் சட்டை போட்டுட்டு, ஒரு ஹவாய் செப்பல் போட்டுக்கிட்டு, ஒரு மஃப்ளரை போட்டுக்கிட்டு, இருமிக்கிட்டு, ஒரு சாதாரண வேகனார்ல வந்துகிட்டு, ஒரு 2 பெட்ரூம் அபார்ட்மெண்ட்ல தங்கிக்கிட்டு இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் திடீர்னு லார்ஜர் தென் லைஃப் அப்படிங்கிற ஒரு இமேஜ்குள்ள பூந்தாரு. முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் கட்டுன அந்த பெரிய பங்களா, சீஷ் மெஹல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கண்ணாடி மாளிகை. இதுல வந்து உள்ளேயே வந்து ஜக்கூசில இருந்து மார்பிள் ஃப்ளோரிங்ல இருந்து எல்லா விதமான வசதிகளோடும் அரவிந்த் கெஜ்ரிவால் இவ்வளவு பெரிய ஒரு மாளிகை கட்டியிருக்கிறார் அப்படிங்கறத ஒவ்வொரு தருணத்திலையும் பிஜேபி கொண்டு போய் மக்கள் கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இருக்கக்கூடிய கிரெடிபிலிட்டியை ஓரளவுக்கு கம்ப்ளீட்டா பிஜேபி தகர்த்து விட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்னொரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சிக்கு வந்தோடனே நிறைய ஃப்ரீபீஸ் கொடுத்தாரு. நிறைய இலவச திட்டங்கள், ஏழை எளிய மக்களுக்கு நிறைய இலவசங்கள் கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து பிஜேபி விமர்சிச்சுட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் பிரதமர் பாத்தீங்கன்னா, இது ரேவடி கல்ச்சர், இது மூலமா நாட்டுடைய பொருளாதாரத்தை வந்து சீர்குலைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து சொல்லிட்டே இருந்ததுனால மிடில் கிளாஸுக்கு சைக்கலாஜிக்கலா ஒரு மென்டாலிட்டி என்னன்னா, நாம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வரி கட்டுறோம், நம்ம பணத்துலதான் இவங்க வந்து இலவசங்களை அள்ளி விடுறாங்க அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் வந்து மிடில் கிளாஸ்க்கு ஏற்பட்டது. இதை ஒட்டி நீங்க பாத்தீங்கன்னா, கரெக்டா தேர்தலுக்கு ஒரு 10-15 நாள் முன்னால 8th பே கமிஷன்ல அரசாங்க ஊழியர்களுக்கு சேலரி ஹைக் ஜனவரி 16th வந்து பிஜேபி அரசாங்கம் அறிவிக்கிறது. சரி, தேர்தல் கமிஷன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, இதெல்லாம் நியாயமா, தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டது இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பிஜேபிக்கு அந்த விதிமுறைகள்லாம் என்னைக்குமே செல்லுபடி ஆகாது. இடில இருந்து ஐடில இருந்து எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் பிஜேபி பாக்கெட்குள்ள இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப ஜனவரி 16ஆம் தேதி 8th பே கமிஷன்ல அரசாங்க ஊழியர்களுக்கு சேலரி ஹைக் சொல்றாங்க. அதே மாதிரி தேர்தலுக்கு ஜஸ்ட் 2 நாள் முன்னால பாத்தீங்கன்னா, நிதி அமைச்சர் பட்ஜெட் அறிக்கையில 12 லட்சம் வரை இன்கம் டாக்ஸ் ரிபேட் உண்டு அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இது ரெண்டுமே மிடில் கிளாஸ் ஓட்டர்ஸை மிகவும் கவர்ந்தது. அதனாலதான் ஆம் ஆத்மிக்கு விழ வேண்டிய பாதி ஓட்டுகள் பாஜக பக்கம் சரிந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. மூன்றாவது பாத்தீங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலோட டெல்லி மாடல். நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல முதல் டேர்ம்ல வந்து அவர் ஆட்சிக்கு வந்த போது டெல்லி மாடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணாரு. அதுதான் வந்து இந்தியா முழுக்க பேசப்பட்டது. கிட்டத்தட்ட டெல்லியோடைய பட்ஜெட்ல 40% கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் வந்து அவர் செலவு பண்ணாரு. ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணாரு. மொஹல்லா கிளினிக்ஸ் கிரியேட் பண்ணாரு. இதெல்லாம் ரொம்ப பரவலாக வந்து பேசப்பட்டது. இதனாலதான் 2வது முறை அவர் வந்து ஆட்சிக்கு வந்தாரு அப்படின்னு கூட நாம சொல்லலாம். ஆனா 2வது முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இது போன்ற மக்கள் நல திட்டங்கள்ல அவங்களுக்கு கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. ஏன்னா அதுக்கும் ஒரு காரணம் பாஜக. இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் மீது எதையாவது ஒரு வழக்க போட்டு அவங்கள தொடர்ந்து ஜெயில வைக்கிறதும், அவங்க பெயிலுக்கு அப்ளை பண்றதும், கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சதும், நாடாளுமன்ற தேர்தல் அனௌன்ஸ் பண்ண உடனே சிட்டிங் சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி உள்ள வச்சாங்க. அப்புறம் இந்த லீகல் பேட்டில்ஸ்லயே வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு நிறைய நேரம் செலவிட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டு விட்டது. அதனால அவங்களுடைய அட்டென்ஷனை டோட்டலா டைவர்ட் பண்ணிட்டாங்க. அதனால
நலத்திட்டங்கள்ல ஆம் ஆத்மியால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மொஹல்லா கிளினிக்ஸும் சரி, ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸும் சரி சஃபர் ஆக ஆரம்பிச்சது. அரசாங்கத்தோட கவனம் இல்லாம இது சஃபர் ஆகும் பொழுது, இதோட பெர்ஃபார்மன்ஸ் குறையும் பொழுது, இதையும் ஒரு விமர்சனமாக பாஜக முன்னெடுத்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அடுத்ததாக பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா ஹைப்பர் லோக்கல் லெவல்ல இறங்கி கேம்பெயின் பண்ணாங்க. எந்த அளவுக்கு இந்த கேம்பெயின் வந்து எஃபெக்டிவா இருந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, லோக்கலா இருக்கக்கூடிய கார்பேஜ் இஷ்யூ, பொல்யூஷன் இஷ்யூ, கார்பேஜ் இஷ்யூ, அதே மாதிரி ஃப்ளட்டிங், சரியான ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இல்லாததுனால மழை பெஞ்சு டெல்லி எந்த அளவுக்கு வந்து ஃப்ளட்டிங்க்கு உண்டாச்சு, யமுனா எந்த அளவுக்கு வந்து கரைபடிந்து கிடக்கிறது, யமுனால எவ்வளவு அசுத்தம் இருக்கு, ரோட்ஸ் எவ்வளவு மோசமா இருக்கு, இதெல்லாம் தொடர்ந்து சோசியல் மீடியா மூலமாகவும் ஹைப்பர் லோக்கல் லெவல்ல இறங்கி ஒவ்வொரு ரெசிடென்ஷியல் அசோசியேஷனுக்கும் ஒவ்வொரு ஆபீஸ் வரைக்குமே ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் போய் தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. இது பெருமளவில் பாஜகவுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. இந்த அளவுக்கு ஹைப்பர் லோக்கலா இறங்கி கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ண ஆம் ஆத்மி தவறிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, இங்க போலரைசேஷனை அவங்க அட்டெம்ப்ட் பண்ணவே இல்லை. பிஜேபியுடைய வழக்கமான மாடஸ் ஆப்பராண்டி மக்களுக்குள்ளே மதத்தை காமிச்சு ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி அது மூலமா ஓட்டு அறுவடை பண்றது. ஆனா அந்த ஃபார்முலாவை டெல்லி பொறுத்த வரைக்கும் அவங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா டெல்லியில இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஓட்டர்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா படிச்ச, இது போன்ற விஷயங்களை எளிதில் வந்து பிரித்து பார்க்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். அதனால இவங்களோட போலரைசேஷன் இங்க ஒர்க் பண்ணாது அப்படிங்கறத தெரிஞ்சே இவங்க டெவலப்மெண்டல் மாடல் அப்படிங்கிற ஒரு அரசியல் கேம்பெயினை இவங்க கையில எடுக்கிறாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேஜ்ரிவாலோட கவர்னன்ஸ் ஒரு பக்கம் எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு இன்னொரு பக்கம் மோடியுடைய கேரண்டிஸ ப்ரமோட் பண்றாங்க. அடுத்தது காங்கிரஸ் உடைய ரோல நம்ம ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். காங்கிரஸ்க்கு ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் மேல கடுப்பு இருந்தது. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்ததே அரவிந்த் கெஜ்ரிவால் தான். அவங்களுடைய மூத்த தலைவரான சீலா தீக்ஷித்தை வீழ்த்தி தான் அவர் வந்து ஆட்சியில வந்து அமர்ந்தாரு. அந்த விஷயத்த காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் மறக்கல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால ஒரு கான்சென்ட்ரேட்டடா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிரான ஒரு கேம்பெயினை காங்கிரஸ் கையில எடுத்தது. இது வேடிக்கை பாருங்க. 2 பேரும் இந்தியா கூட்டணியிலுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா டெல்லியில சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நேர் எதிரான ஒரு கேம்பெயினை காங்கிரஸ் கையில எடுத்து அதை இன்னும் தீவிரப்படுத்துது அப்படிங்கறத தான் நம்ம பாக்குறோம். இன்ஃபேக்ட் அரவிந்த் கெஜ்ரிவால இந்த லிக்கர் ஸ்கேம்ல எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா? இந்த டெல்லி லிக்கர் ஸ்கேம் விஷயத்தை முதலில் எழுப்பியது காங்கிரஸ் தான். காங்கிரஸ் கோடு போட்டதுல பிஜேபி ரோடு போட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். காங்கிரஸ் உடைய அட்டாக் ஒரு பக்கம், பிஜேபியோட தாக்குதல் ஒரு பக்கம். இது ரெண்டுத்தையும் சமாளிக்க முடியாம தான் அரவிந்த் கெஜ்ரிவால் திணறி போயிட்டாரு. இது மட்டும் இல்ல, அவர் கிரவுண்ட்ல இருந்திருந்தாருன்னா இதை ஓரளவுக்கு சரி செய்திருக்க முடியும். ஆனா முக்கியமான தலைவர்களை எல்லாம் தூக்கி ஜெயில வச்சதுனால கிரவுண்ட் லெவல்ல மக்கள் கிட்ட ஏற்படக்கூடிய இந்த பர்செப்ஷன் பாலிடிக்ஸ அவங்களால எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல் முடிவுகள் வெளியில வந்த உடனே பாஜக கொண்டாடியதை விட காங்கிரஸ் அதிகம் கொண்டாடியது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தோல்வியை. இது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் ஒரு முடிவுரையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அரசியலை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எப்பவுமே வந்து நம்ம முடிவுரை எழுதவே முடியாது. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலும் சரி, ஆம் ஆத்மி கட்சியும் சரி, ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. எதை சொல்லி மக்கள் மனசுல இடம் பிடிச்சீங்க, அங்கிருந்து எங்க நீங்க ஷிஃப்ட் ஆயிட்டீங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட பாஜக மாதிரி ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவாவை நீங்க கையில எடுத்திருக்கீங்க. ஒரு கொள்கை எதிரியை எதிர்கொள்ளும் பொழுது உங்கள் கொள்கையில் நீங்க தெளிவா இருக்கணும். அவனுக்கு ஹிந்துத்துவா தான் வேணும் அப்படின்னா அதனுடைய ட்ரேட்மார்க் தான் பிஜேபி, ஆர்எஸ்எஸ். அவங்களுக்கே அவன் ஓட்டு போட்டுட்டு போறான். உங்களை போன்றவர்களுக்கு எதுக்கு அவன் ஓட்டு போடணும்? அப்போ சித்தாந்த ரீதியாக பாஜக, ஆர்எஸ்எஸ் எதிர்க்கணும்னா உங்கள் சித்தாந்தத்தில் ஒரு தெளிவு வேணும். நம்ம சீமான் அண்ணன் சொன்ன மாதிரிதான், ஒண்ணு இந்த பக்கம் நில்லுங்க, இல்ல அந்த பக்கம் நில்லுங்க. ரெண்டும் இல்லாம நடுவுல நின்னீங்கன்னா லாரி அடிச்சுட்டு போகும்னு இன்னைக்கு கிட்டத்தட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. இதுல இருந்து அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஆம் ஆத்மி கட்சியும் மீண்டு வருவாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதுல இருந்து தமிழ்நாடு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நீங்க பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்தியா கூட்டணி வலுவான ஒரு கூட்டணியாக இருந்து தேர்தலை எதிர்கொண்டு பிஜேபிய டோட்டலா வாஷ் அவுட் பண்ணாங்க. 40க்கும் 40 நாம அடிச்சோம்.
அந்த கொள்கை தெளிவோடுதான் இங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் நாம அணுகணும். இந்த தெளிவு இல்லாம ஆம் ஆத்மி கட்சி மாதிரி ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவாவை நீங்க கையில எடுத்தீங்கன்னா, இந்துக்களை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் நீங்க யோசிச்சீங்கன்னா, கண்டிப்பா அது திமுக அரசுக்கு தான் நஷ்டத்தை ஏற்படுத்தும். நீங்க நடுநிலையா இருக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்கல. நியாயத்து பக்கம் இருங்க. அது யார் பக்கம் இருந்தாலும் அந்த நியாயத்து பக்கம் ஒரு அரசு நின்றதுன்னா, ஒரு சித்தாந்த தெளிவு இருந்ததுன்னா, கண்டிப்பா பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள மலராமல் பார்த்துக் கொள்ள முடியும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.